Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு அதாவது சோயல்ல வந்து 3rd ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, ரிலீஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப லோ கட் ஆஃப் வச்சிருக்கவங்களா என்ன பண்ணலாம், இதற்கான டெஃபினேஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து 3rd ரவுண்ட் சோயலை பொறுத்த வரைக்கும் ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு வருமா வராதா, வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நீங்க லாஸ்ட் இயரை பார்த்தாலும் சரி, அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர் பார்த்தாலும் சரி, 3rd ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய கட் ஆஃப் வந்து நம்ம இப்ப கம்பேர் பண்ணலாம். ஆனா இந்த இயர் வந்து 3rd ரவுண்ட் கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிகமாகவே இருக்கு. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்க மெரிட் லிஸ்ட்டுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டில் மட்டும்தான் சீட் அவைலபிலிட்டின்றது இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு கிடையவே கிடையாது, வேகன்சியே கிடையாது. மற்ற கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது இப்போ பிசி கேட்டகரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 96.50 கட் ஆஃப் வந்து பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் கொடுத்துருக்காங்க. இதே வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 96% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0.50 தான் வந்துட்டு கம்மி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதே போல தான் பிகாம் எல்எல்பிக்கும் 97.667 கட் ஆஃப் இருக்கு மெரிட் லிஸ்ட்ல. இதுவே வெயிட்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 97 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்ல தான் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இல்ல வந்து 1 or 2 கட் ஆஃப் 1% வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் மெரிட் லிஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுவே வந்து நீங்க செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பார்த்த வேண்டியதான் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு யாருமே கிடையாது, மெரிட் லிஸ்ட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா பிசிஏ எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் வேகன்சி கிடையாது, மெரிட் லிஸ்ட்லையும் சரி வெயிட்டிங் லிஸ்ட்லையும் சரி. ஸோ இப்போ 3rd ரவுண்ட் வந்தாலும் இதில் இருக்கிறதுக்கு வேகன்சி இல்லைன்னா அப்போ வந்து வேகன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் அதே தான். பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 95.250 கொடுத்துருக்காங்க. இதே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 94.250 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கட் ஆஃப் தான் வந்து குறைஞ்சிருக்கு, 1% தான் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் 3rd ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து 2022-23 ஆனர்ஸ் கோர்ஸ்க்கான 3rd ரவுண்ட் கட் ஆஃப் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேட்டகரியில் வந்துட்டு நோ வேகன்சினே போட்டுட்டாங்க. இப்போ பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் நோ வேகன்சினே போட்டிருக்காங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்துட்டு ஓசி கேட்டகரியில் நோ வேகன்சின்னு போட்டாங்க. அதே பிசிஎம்ல வந்துட்டு பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து நோ வேகன்சின்னு போட்டாங்க. எஸ்சி பார்த்தீங்கன்னா பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து நோ வேகன்சின்னு போட்டாங்க. இதுவே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அதே கேட்டகரி தான். ஸோ 3rd ரவுண்டு வந்தாலும் நிறைய கேட்டகரிக்கு நிறைய கோர்ஸ்க்கு வந்துட்டு நோ வேகன்சி தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் கம்மியான சீட் தான் வந்து அலாகேட் பண்றாங்க. அஃபிலியேட்டட் பொறுத்த வரைக்கும் இந்த இயர் கூட வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா சோயல்ல வந்து இந்த இயரும் சீட் இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ கம்மியான கட் ஆஃப் சீட் அவைலபிலிட்டி இருக்கிறதால காம்படிஷன்ஸும் ஹெவியாக தான் இருக்கு. 3rd ரவுண்ட் கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் நிறைய கேட்டகரிக்கு நிறைய கோர்ஸ் எடுத்து பிஏ எல்எல்பிக்கு ஆகட்டும், பிபிஏ எல்எல்பி ஆகட்டும், பிகாம் எல்எல்பி ஆகட்டும், பிசிஏ எல்எல்பி ஆகட்டும் நிறைய வந்து நோ வேகன்சி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நான் இவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்கேன், நான் வெயிட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறீங்க. இப்போ வந்துட்டு அவங்க இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களே இந்த கட் ஆஃபை விட நீங்கள் வந்து 1 or 2 அதிகபட்சம் 4% வந்து கம்மியாக இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை என்னது வந்து 7 கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, 7% கம்மியாக இருக்கு, 10% கம்மியாக இருக்கு, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை விட ரொம்ப வந்து டிஃபராக இருக்கு என்னுடைய கட் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதர் டெசிஷன் எடுக்கலாம். அதாவது அஃபிலியேட்டில் நீங்களும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அஃபிலியேட்டில் 3rd ரவுண்டில் செலக்ட் ஆகுறீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அதில் அட்மிஷன் போடலாம். நீங்கள் வந்து உங்களுடைய டிசிஷன் தான், செக் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வேற ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி யூஜி டிகிரி எடுத்து ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 years எல்எல்பிக்கு வந்து நீங்கள் இதுவே ஆனர்ஸ்க்காக இருக்கட்டும் அஃபிலியேட்டடாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா?
இப்போ உங்களுடைய கட் ஆஃப் வந்து 1 or 2% வந்து கம்மியாக இருந்ததுன்னா தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரிக்கு நீங்கள் கேட்ட கோர்ஸில் வேக்கன்சி இருக்குதுன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து ஆனர்ஸ்க்கும் அஃபிலேட்டட் லா காலேஜ் பிஏ எல்எல்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆனர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டீப்பாக படிப்பீங்க. அஃபிலேட்டடில் பிஏ எல்எல்பியை விட ஆனர்ஸ் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து பிஏ எல்எல்பி ஆகட்டும், பிபிஏ எல்எல்பி ஆக இருக்கட்டும், பிகாம் எல்எல்பி ஆகட்டும், பிசிஏ எல்எல்பி, இந்த ஆனர்ஸ் கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து டீப்பாக படிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் ஆனர்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு அஃபிலேட்டடை விட 1 சப்ஜெக்ட் ஒரு செமஸ்டருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். கொஞ்சம் வேல்யூவும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.